தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பெஞ்சமின் பெரும் புயல் பிரான்ஸை பலமாக தாக்கியுள்ளது. பெஞ்சமின் புயலுக்கு ஜெர்மனி சுற்றுலா பயணி ஒருவர் பலியாகியுள்ளார். பெஞ்சமின் புயலால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பெஞ்சமின் புயல் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது. 1,40,000 வீடுகள் மின் தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோ அரசாங்கத்தில் உள்ள 6 லே ரிபப்ளிக்கன் கட்சி அமைச்சர்கள் அவர்களது கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சார்க்கோசியின் மேல்முறையீடு விசாரணை நடைபெறும் வரை அவரை விடுதலை செய்ய கோரி அவரது வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். பாரிஸ் நகர பொது இடங்களில் வீடியோ கண்காணிப்பு அமைப்புகளை நிறுவுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்று பிரான்சின் கலாசார அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பாரிஸ் லண்டன் இடையே சுரங்கப்பாதை வழியாக இரட்டை தட்டு யூரோஸ்டார் சேவையில் ஈடுபடவுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா? உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பெஞ்சமின் பெரும் புயல் பிரான்ஸை தாக்கியுள்ளது. பிரான்சின் மேற்கு கடற்கரை பகுதிகளில், குறிப்பாக லா ரோஷெல் நகரில் மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளது. லெகனோ, ஜிரோந்த் ஆகிய பகுதிகளில் மணிக்கு 161 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளமை பதிவாகியுள்ளது. அக்டோபர் மாதத்தில் காலநிலையின் புதிய சாதனையாக இது குறிப்பிடப்படுகிறது. அக்டோபர் 22 அன்று பிரான்சின் மேற்கு கடற்கரை முழுவதும் பெஞ்சமின் புயல் கடுமையாக தாக்கியுள்ளது. இதனால் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சரிந்துள்ளன, மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன, பொது போக்குவரத்துகளும் பாதிப்படைந்துள்ளன. பெஞ்சமின் புயல் காரணமாக பாரிஸில் உள்ள நகரங்களில் மழையும் காற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த புயல் பிரான்சின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் பெஞ்சமின் புயல் காரணமாக கோஸில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் ஜெர்மனிய சுற்றுலா பயணி ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டு பலியாகியுள்ளார். கோஸில் உயர் பகுதியில் பெஞ்சமின் புயலின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு ஜெர்மன் சுற்றுலா பயணி ஒருவர் இறந்து கிடந்ததாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். லா ஃபோங்கோ, கலரியா பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. அந்த ஜெர்மனிய சுற்றுலா பயணி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரது உடல் பொந்தே சைங் ஆகாட்
அருகே கண்டெடுக்கப்பட்டது. கோஸில் தொடர்ந்து மழை பொழிவு காணப்படுகின்றது. வெள்ள அபாயமும் நிலவி வருகின்றது. பிரான்சில் பெஞ்சமின் புயல் காரணமாக பரி ஒர்லி விமான நிலையத்தில் இருந்து பெர்பிக்னா நோக்கி புறப்பட்ட டிரான்சாவியா விமானம் பெர்பிக்னாவில் தரையிறங்க முடியாமல் போனதால் அந்த விமானம் பாசிலோனாவில் தரையிறங்கியுள்ளது. விமான பயணிகள் பேருந்தில் பெர்பிக்னானுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சின் வடக்கு பாதுக்கலே, சோம், அல்ப் மரித்தீம், ஓகோஸ், கோஸ் து சூட் ஆகிய பகுதிகள் பலத்த காற்று காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பியாட்ரிஸ் கடற்கரை முற்றுமுழுதாக மூடப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக பிரான்சின் பல பகுதிகளில் வலுவான காற்று, மழை பொழிவு என்பவற்றால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். வானிலை ஆய்வு மையத்தின் மெத்தியோ பிரான்ஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்தொடருமாறும் மக்கள் கேட்கப்பட்டுள்ளனர். நடனக்கலை ஆசான் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடனப் பள்ளியின் 40வது ஆண்டு நிறைவு விழா. இது எங்கள் குழந்தைகள், இவர்களை உச்சத்தில் வைத்து பார்க்க வேண்டியது எங்களோட கடமையாகும். பிரான்ஸ் நாட்டில் பரதக்கலை எழுச்சியுற வைத்த பெருமைக்குரிய ஈழத்து கலைஞர் ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் ஆடற்கலை பணியினை ஆரம்பித்த 40 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை நினைவூட்டி இதுவரை அவருடன் இணைந்து பயணித்தவர்களை மகிழ்வூட்டும் விழா அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சர்ஜி பொந்துவாஸ் எஸ்பாஸ் சென்ட் லூயில் நடைபெறுகின்றது. அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள் பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடனப் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும். வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி, 160 அவென்யூ பால் வாயோன் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்சில் பெஞ்சமின் புயல் அக்டோபர் 22ஆம் தேதி இரவு முதல் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளது. கடுமையான மழை பொழிவும் ஏற்பட்டிருந்தது. மழை வெள்ள பெருக்கு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. 1,40,000 வீடுகள் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்துகள் தடைப்பட்டன. ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார். பலர் காயமடைந்துள்ளனர். பிரான்சின் வடக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகள் அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளன. பல மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாரிஸ் மற்றும் இல் து பிரான்ஸ் பகுதிகளில் பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அக்டோபர் 23 அன்று புயல் தீவிரம் குறைவடைந்தது. அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை முதல் நிலைமை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் பிரான்சின் பல பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் முக்கிய வலதுசாரி அரசியல் கட்சியான லே ரிபப்ளிக்கன் கட்சியின் அமைச்சர்கள் அல்லது உறுப்பினர்கள் கட்சியின் கொள்கைகள் அல்லது தலைமையின் முடிவுகளுக்கு மாறாக நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு வருகின்றார்கள்.
கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுதல், தலைமையின் முடிவுகளுக்கு எதிராக பொதுவெளியில் கருத்து தெரிவித்தல், கட்சியின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் காரணமாகவே இவை நிகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 காலகட்டத்தில் ரிப்பப்ளிக்கன் கட்சியின் சில அமைச்சர்களாக உள்ள முக்கிய உறுப்பினர்கள் கட்சியின் தலைமையுடன் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக அரசாங்கத்தில் இணைந்து செயல்படும் பொழுது கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுவது அல்லது எதிர்க்கட்சிகளுடன் கூட்டுச் சேர்வது போன்ற காரணங்களாலேயே இவ்வகையானவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் ரிப்பப்ளிக்கன் கட்சி தற்பொழுது எதிர்க்கட்சியாக செயல்படுகின்றது. கட்சியின் தலைமை அரசாங்கத்தில் இணைந்து செயல்படும் உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்காணித்து வருகின்றது. கட்சியின் ஒற்றுமையை பாதுகாக்கும் நோக்கில் கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொள்ளும் உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுகின்றனர். இந்த நடவடிக்கைகள் கட்சியின் உள் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் எதிர்கால தேர்தல்களில் வலுவான நிலைப்பாட்டை காட்டுவதற்கும் உதவுகிறது என்று கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற 6 ரிப்பப்ளிக்கன் கட்சி அமைச்சர்கள் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ அரசாங்கத்தில் உள்ள 6 ரிப்பப்ளிக்கன் கட்சி அமைச்சர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அனி ஜொனேவா, இவர் விவசாயத்துறை அமைச்சர், ரசிதா டாத்தி கலாசார அமைச்சர், பிலிப் தபரோ போக்குவரத்து துறை அமைச்சர், வென்ச ஜோம் ப்ரூன் வீடமைப்பு அமைச்சர், மார்டின் செபஸ்டியன் இவர் தொழில்துறை அமைச்சர், நிக்கோலா ஃபரிசியே வர்த்தகத்துறை அமைச்சர் ஆகியோரே தற்பொழுது கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த அமைச்சர்கள் இனி ரிப்பப்ளிக்கன் உறுப்பினர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்றும் அரசாங்கத்தில் தொடர்வது கட்சியின் சுயாதீன கொள்கைகளை மீறுவதாகவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு ரிப்பப்ளிக்கன் கட்சியில் நீண்ட நாள் உள் நெருக்கடியை வெளிப்படுத்தியிருக்கிறது. செபஸ்டியன் லூகோர்னோவின் முதல் அரசாங்கம் அமைக்கப்பட்டதில் இருந்தே கட்சியில் கருத்து வேறுபாடுகள் தீவிரமாகி புருனோ ருத்தையோ உள்ளிட்ட தலைவர்கள் அரசாங்க பங்களிப்பை எதிர்த்தனர். கட்சியின் வாக்கெடுப்பில் லூகோர்னோவின் 2வது அரசாங்கத்தில் இணைவதை மறுத்திருந்தாலும் சில அமைச்சர்கள் அதில் சேர்ந்ததால் இந்த இடைநீக்கம் தவிர்க்க முடியாததாக அமைந்துள்ளது என கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலா சார்க்கோசி லிபியாவில் இருந்து தேர்தல் நிதி பெற்றதற்காக 5 ஆண்டு சிறை தண்டனை பெற்று அக்டோபர் 21 அன்று பாரிஸ் நகரில் உள்ள லா சொந்தே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது பாதுகாப்புக்கு 2 ஆயுதம் தாங்கிய காவல்துறை அதிகாரிகள் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுள்ளனர். இது சிறையில் அவருக்கு எதிராக வெளியாகி இருக்கும் அச்சுறுத்தல்களையும் சமூக வலைத்தளங்களில் பரவியிருக்கும் மிரட்டல் வீடியோக்களையும் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். சர்க்கோசி சிறையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு
நாளொன்றுக்கு ஒரு முறை தனியாக நடப்பதற்கும் வாரத்தில் 3 முறை பார்வையாளர்களை சந்திப்பதற்கும் அனுமதி உள்ளது. அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் அவரது சிறை அறைக்கு அருகிலேயே தங்கியிருக்கிறார்கள். இதனை பிரான்சின் உள்துறை அமைச்சர் லோரோ நுனே உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் சர்க்கோசியின் வழக்கறிஞர்கள் அவரது மேன்முறையீடு விசாரணை நடைபெறும் வரை அவரை விடுதலை செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். அதற்கான முடிவு கிறிஸ்துமஸ் காலத்திற்கு முன் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சர்க்கோசியின் முன்னாள் அதிபர் நிலை மற்றும் அவருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் காரணமாக எடுக்கப்பட்டுள்ளன. சிறையில் அவருக்கு எதிராக மிரட்டல் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் 3 சிறைச்சாலை கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சின் கலாசார அமைச்சர் ரசிதா டாத்தி பாரிஸ் நகரம் பொது இடங்களில் வீடியோ கண்காணிப்பு அமைப்புகளை நிறுவுவதற்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். குறிப்பாக லூவ்ர் அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்திற்கு பின்னரேயே இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அக்டோபர் 23ஆம் தேதி அன்று பாரிஸ் நகராட்சி மன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பொது இடங்களில் வீடியோ கண்காணிப்பு அமைப்புகளை நிறுவுவதற்கான பொறுப்பு பாரிஸ் காவல்துறை ஆணையகத்திற்கே உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரசிதா டாத்தியின் குற்றச்சாட்டுகளை பாரிஸ் நகராட்சி மன்றம் மறுத்துள்ளது. பாரிஸ் நகரசபை வீடியோ கண்காணிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று ரசிதா டாத்தி குற்றம் சாட்டினார். வீடியோ கண்காணிப்பு பொறுப்பு காவல்துறை ஆணையகத்திற்கு உரியது என்று பாரிஸ் நகராட்சி மன்றம் விளக்கம் அளித்துள்ளது. லூவ்ர் அருங்காட்சியகத்தில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததற்கு காரணமாக அமைந்திருக்கும் விடயங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வகையான விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. பாரிஸ் நகராட்சி மன்றமும் காவல்துறையும் இணைந்து இது தொடர்பாக செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாரிஸ் லண்டன் இடையே சுரங்கப்பாதை வழியாக இரட்டை தட்டு யூரோஸ்டார் சேவையில் ஈடுபட உள்ளது. யூரோஸ்டார் நிறுவனம் லண்டன் பாரிஸ் லண்டன் பிரசல்ஸ் வழித்தடங்களில் இரட்டை தட்டு ரயில்களை அறிமுகப்படுத்த உள்ளது. இது பயணிகளின் எண்ணிக்கையையும் வசதியையும் அதிகரிக்கும் நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 தளங்களில் அமர்வுகள், அதிக இடவசதி, புதிய டிசைன், ஆடம்பரமான அமர்வுகள், மேம்பட்ட உணவு சேவைகள், சுற்றுச்சூழல் நட்பு தொழில்நுட்பங்கள் குறிப்பாக கார்பன் உமிழ்வை குறைக்கும் வகையில் அமையும். பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை ஒரே நேரத்தில் கொண்டு செல்லும் திறன் என்பவை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 இறுதியில் அல்லது 2026 தொடக்கத்தில் இரட்டை தட்டு யூரோஸ்டார் சேவையில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியான தொடக்க திகதி அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப்.